மட்டக்களப்பில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தை கொழும்பிலிருந்து வந்த சிஐடியினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இன்று பகல் 11 மணியிலிருந்து சுற்றி வளைத்து முற்றுகையிட்டு கட்டிட நிலத்தை உடைத்து தோண்டி பாரிய தேடுதல் நடவடிக்கையொன்றை காலை முன்னெடுத்து வருகின்றதை அடுத்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த 2006 டிசம்பர் 15 கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி வாகனத்தில் பிரயாணித்த நிலையில் அவர் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமல் போயுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சந்திரகாந்தனை கடந்த ஏப்ரல் 8 கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினர் மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 3 மாதம் தடுப்பு காவலில் வைத்துள்ளனர். இந்த நிலையில் மட்டக்களப்பு முதலாவது வாவிக்கரை வீதியில் அமைந்துள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தை கொழும்பிலிருந்து வந்துள்ள விசேட அதிரடிப்படையினர் மற்றும் சிஐடியினர் சம்பவ தினமான இன்று பகல் 11 மணிக்கு முற்றுகையிட்டனர். இதன்போது அங்கிருந்தவர்களை அழைத்து அவர்களின் கையடக்க தொலைபேசிகளை பெற்றுக்கொண்டு ஒரு இடத்தில் இருக்க வைத்தனர். இதனைத் தொடர்ந்து காரியாலயத்தில் இருந்து யாரும் வெளியேறவோ உட்செல்லவோ விடாது கட்டிட நிலத்தை தோண்டி பலத்த சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை அடுத்து பிரதேசத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.